அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி கல்வி இதழ்களில் அதிக படைப்பாளர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு செய்தியில என்ன இது ஒரு செய்தி. இதுல என்ன நம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்களுக்கென பருவ இதழ்களை பள்ளிக் கல்வித்துறை கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கியது. ஓகேங்களா? ஸோ பருவ இதழ்கள் அப்படின்னா, மந்த்லி மேகசின் அந்த மாதிரியான விஷயம். சரிங்களா? 2022ஆம் ஆண்டிலிருந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதன்படி பார்க்கிறப்ப 4, 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஊஞ்சல் அப்படிங்கிற அந்த பருவ இதழ் வழங்கப்படும். ஓகேங்களா? ஊஞ்சல் அப்படின்னா 4த் அண்ட் 5த் ஸ்டாண்டர்ட்க்கு. இதே 6த் ஸ்டாண்டர்ட், 7த் ஸ்டாண்டர்ட், 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா? 6த்லேருந்து 9த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேன் சிட்டு அப்படிங்கிற இந்த பருவ இதழ் வழங்கப்படுது. ஓகேங்களா? இந்த தேன் சிட்டு அப்படிங்கிறது 1 மாசத்துக்கு 2 தடவ குடுப்பாங்க. சரிங்களா? அதே மாரி ஆசிரியர்களுக்காக வழங்கக்கூடிய மாத இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவு ஆசிரியர் அப்படிங்கிற இந்த இதழ். சரிங்களா? அப்ப 4த், 5த் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஊஞ்சல் அப்படிங்கிற புக்கு. அடுத்தது 6த்லேருந்து 9த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேன் சிட்டு அப்படிங்கிறது 6த்லேருந்து 9த் வரைக்கும். அடுத்தது கனவு ஆசிரியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்காக வழங்கப்படுது. சரிங்களா? இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? முன்னாடியே வந்த செய்தி தான் நெறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் தெரியாத நபர்களுக்கு தெரிஞ்சுக்கும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க? "எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவர்க்கு, அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல வள்ளுவர் சொல்ல வராரு. திருக்குறள் எண் 429 அதிகாரம் அறிவு உடைமை. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ஜூன் 21ஆம் தேதி இந்தியாவுல இல்ல, சர்வதேச அளவிலேயே பார்த்தீங்கன்னா, சர்வதேச யோகா தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள நம்ம பிரதமர் வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன கருப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஒரே பூமி, ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா" அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான ஆ கருப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஜூன் 21 அப்படிங்கிறது நமக்கு இன்டர்நேஷனல் யோகா டே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 21 அப்படிங்கிறது இருக்கு. போன வருஷம் தான் டிசம்பர் 21க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேவ ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க யுனைட்டட் நேஷன்ஸ். என்னன்னா, டிசம்பர் 21 அ இன்டர்நேஷனல் ஓகேங்களா? இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டே அப்படிங்கிறது டிசம்பர் 21. ஜூன் 21னா யோகா, டிசம்பர் 21னா மெடிடேஷன்க்காக. சரியா? அதான் இந்த செய்தியில நமக்கு குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு விஞ்ஞானி ஜெயந்த் நார்லிக்கர் மறைவு அப்டின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த ஜெயந்த் நார்லிக்கர் அப்டிங்கிறவரு எதற்காக புகழ்பெற்ற நபராக இருக்கார் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹாயில் நார்லிகர் புவியீர்ப்பு விசை கோட்பாடு அப்டிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவரு பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? புவியீர்ப்பு விசை கோட்பாடு கிராவிடேஷன் ரிலேட்டடா ஹாயில் நார்லிகர் புவியீர்ப்பு விசை கோட்பாடு அப்டிங்கிறத உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா? இந்தியாவ சேர்ந்த ஜெயந்த் நார்லிக்கரும், பிரிட்டன சேர்ந்த ஃப்ரெட் ஹாய்லி அப்படிங்கிற இவரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி இந்த அ விஞ்ஞானிக்கு பார்த்தோம்னா, இந்திய அரசாங்கம் 2004ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கியிருக்கு. 2014ஆம் ஆண்டு இவரு சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்கார். சரியா? ஸோ இது என்னன்றத தெரிஞ்சு வச்சுப்போம். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, புல்லட் ரயில் திட்டம். இந்தியாவுல புல்லட் ரயில் திட்டம் அப்படிங்கிறது ஜப்பானோட உதவியால நமக்கு இந்த திட்டப் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. எந்த வழித்தடத்துல மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையிலிருந்து அகமதாபாத் வரைக்கும் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது மும்பை டூ அகமதாபாத் இந்த ரூட்ல தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? கிட்டத்தட்ட இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, 300 கிலோமீட்டர் நீள மேம்பால பணிகள் நிறைவு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது 300 கிலோமீட்டருக்கு மேம்பாலங்கள போட்டுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, ஆமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வழித்தடத்துல 14 ரிவர் வந்து வருது. நதிகள் வந்து இருக்கு. சரிங்களா? இந்த 14 ரிவரையும் கிராஸ் பண்றதுக்கு நமக்கு ஏறக்குறைய 300 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, பாலங்களாகவே கட்ட வேண்டியதா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஃப்ரீக்வென்ட் இன்டர்வல்ஸ்ல பாலங்களாகவே கட்ட வேண்டியது இருந்திருக்கு. அதனால தான் 300 கிலோமீட்டர் அளவுக்கு மேம்பால பணிகள் நிறைவு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட உதவியின் பேர்ல நம்ம பண்றோம். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கும் ஐ மீன் அந்த 200லேருந்து 300 கிலோமீட்டர் வேகத்துக்கு கூட இந்த புல்லட் ட்ரெயினால போக முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மும்பை டூ அகமதாபாத் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு அந்த லைன் சரிங்களா? புல்லட் ரயில் க வழித்தடம் அப்படிங்கிறது. அத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.